Hello everybody, very good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi மருது, hi Samsel, hi Menon. Hello everybody. So good to see all of you. Right, so எல்லாரும் I hope some எனர்ஜியில் நம்ம ஆடுகளம் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜுவாலஜியில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், விச் இஸ் த லிவிங் வேர்ல்ட். ஓகே, ஸோ லிவிங் வேர்ல்டு வந்து யூஸ்வலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற முதல் சாப்டர் அப்படிங்கிறதுனால எல்லாரும் விழுந்து அந்த ஒரு சாப்டரை மட்டுமே தான் படிச்சுட்டு இருப்போம். ஓகே, அதுக்கப்புறமா போக போக புக் எல்லாம் அப்படியே புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லிவிங் வேர்ல்டு வந்து ஆக்சுவலாக எல்லாரும் நிறைய தடவை படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக அது வந்து நீட் எக்ஸாம் பொறுத்த அளவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் தான். ஓகே, ஸோ அதோட வெயிட்டேஜ் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, இது எல்லாமே வந்து ஐ வில் பி கிவிங் யூ an analysis and முக்கியமான பகுதிகள் இந்த சாப்டரில் என்னென்னவோ அதை மட்டும் எடுத்து I'll be teaching you all today. ஓகே, ஸோ செம்மையான ஒரு எனர்ஜி, பயங்கரமாக ஸ்டார்ஸ் தெரிக்குது சாட் பாக்ஸில். ஸோ that's the energy I'm looking forward பசங்களா. so happy to see this. ஓகே, நம்ம ஆடுகளம் எக்ஸாம் வந்து is happening in கோயம்புத்தூர் on 28th July. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அங்கே சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் அந்த 2 மணி to 5 மணி டைமில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ சேம் எக்ஸாம் என்வாயரமெண்ட்டில் அதே மாதிரி ஒரு மோடில் அட்மாஸ்பியரில் உட்காந்து நீங்கள் எழுதும்பொழுது கண்டிப்பாக அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இட் வில் மேக் மோர் சென்ஸ் அண்ட் more progress in your entire preparation. Okay, is that all right? So definitely போய் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த நோட்ஸ் எல்லாமே நமக்கு டெலிகிராம் கம்யூனிட்டியில் அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக அந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ prepare really well and மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. because entire வருஷம் we are going to travel with you and make sure that NEET 2025 நம்ம தான் தட்டுறோம், நம்ம தான் தூக்குறோம். okay, clear? Yes, don't worry, அதுதான் I will be teaching you all the important concepts in this chapter from the basics. Okay, but then also we have to keep in mind எப்போ எவ்வளோ, அதாவது தேவையில்லாத டாபிக்ஸ் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் is not required for the exam. பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோ அது எல்லாமே நம்ம வந்து டீப்பாக போய் let us analyze. all right, so நம்ம GIB எக்ஸாம் எழுதின அந்த டாப் 10 வின்னர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. ஓகே, அண்ட் நிஜமாவே பசங்களா, இஃப் யூ பர்ஃபார்ம் ரியலி வெல் உங்கள் நீட் 2025 ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஒரு செம்ம ப்ரைஸ், செம்ம கிஃப்ட் வந்து இட் இஸ் வெயிட்டிங். ஓகே, ஸோ அதனால் வந்து அது என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஆல் ஃபினிஷ் தி எக்ஸாம் அண்ட் ஒன்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் அவுட் நம்ம வந்து we will announce the gift. but ப்ளீஸ் ரிமெம்பர் அந்த கிஃப்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்படி நீங்கள் அந்த டாப் 10 அப்படிங்கிறத வந்து மறந்துடுங்க. இப்போதைக்கு அந்த டாப் 10 ரேங்க் எல்லாம் இல்லைன்னா கூட டெஃபினட்டாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். ஓகே, ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு ப்ரோக்ரஸ் அண்ட் ஃபர்தர் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் ஃபார் தி எக்ஸாம். இஸ் தட் கிளியர்? தனுஜா, முனிஷா, Tulsi, hi everyone. Abdul, let's just wait for that. But yes, can we start for the day pasangla? Shall we begin? Everyone. ஸோ நம்ம கிரேட் இண்டியன் பேட்டிலுக்கான ப்ரிப்பரேஷனில் ஆல்ரெடி அஷிமா மேமும் சிக்கந்தர் சாரும் நேற்றுக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் த ஜுவாலஜி பார்ட், தட் இஸ் லிவிங் வேர்ல்ட். ஸோ கிளாஸ் 11th இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாப்டர் இது. Now following this இந்த வாரம் முழுவதுமே நம்ம வந்து we are going to be dealing with all the important chapters. இதுதான் ஸ்கெடியூல். ஸோ மறக்காமல் எல்லா கிளாஸையுமே அட்டென்ட் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மீன்ஸாக இருக்கும். நம்ம எப்பயுமே டெக்ஸ்ட் புக் படிக்கிறத விட ஒரு தடவை நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு then when you do self study definitely it will help you to boost your score. all right, so when you look at living world chapter, போன 6 வருஷத்தோட அனாலிசிஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
2 வருஷத்துல ஒரு கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இதுலேருந்து ஒரு கேள்வி வருது, இல்லை கேள்வியே வரல, ஸோ நான் இது வந்து படிக்க தேவையில்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாவனுக்கும் வரும். டு யூ அக்ரி ஆர் நாட் எவ்ரிபடி? யா. ஸோ லிவிங் வேர்ல்ட்லேருந்து 5 வருஷமாக நமக்கு 2 கேள்வி தான் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஆவரேஜாக 0 to 1 கொஸ்டின் தான் இந்த சாப்டர்லேருந்து வருதுங்கிற பட்சத்தில் நிஜமாவே இந்த சாப்டரை நான் படிக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா? பட் இந்த ஒரு சாப்டர் if you see is very very easy concept wise. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதாவது எந்த ஒரு மெக்கானிசமோ இல்லை பெரிய பெரிய ப்ராசஸஸோ நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப மண்டையை கொடைஞ்சு படித்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இங்கே இல்லை. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ், வெரி வெரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் இந்த என்டையர் சாப்டர்லையுமே இருக்குது. நான் கம்மிங் டு த சயின்டிஃபிக் நேம்ஸ் இன் திஸ் சாப்டர் மேம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட். ஏன்னா போத் உங்களோட கிங்டம் பிளான்டேலையும் சரி கிங்டம் அனிமேலியாலையும் சரி நீங்கள் ஒரு சில அனிமல்ஸ்க்கான ஒரு சில பிளான்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அனிமல் கிங்டம்லேருந்து கேட்குற ஒரு கேள்வியில் இதுலேருந்து இன்டர் கனெக்ட் பண்ணி கேட்கும்பொழுது இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் டெஃபினட்டாக வேஸ்ட்டாக போகாது. அண்ட் அதை தவிர இந்த சாப்டரில் வந்து நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சாப்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நிஜமாவே என்ன மேம் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ சி சப்போஸ் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கேரண்டீட் 4 marks இன் யோர் பாக்கெட். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு சாப்டரில் நீங்கள் ஹார்ட்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ½ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் என்டையர் சாப்டருக்கான ப்ரிப்பரேஷன் இஸ் டன். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கேள்வியுமே நம்ம விட வேண்டாம், அதனால நமக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் வந்து பயாலஜியில் 360 on 360, நீட்டில் 720 on 720 அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் எந்த டாப்பிக்கையும் நம்ம ஒமிட் பண்ண மாட்டோம், எதையுமே விடுற ஐடியாவில் நம்ம கிடையாது. ஓகே, எல்லாத்தையுமே நம்ம வந்து மாஸாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இந்த ப்ராசஸில் வந்து we will make sure that எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸோ அதை மட்டும் எடுத்து நம்ம குயிக்கா படிக்க போறோம். ஓகே, is that all right? Monisha, human physiology கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான் கண்ணா, பட் ஆனால் நம்ம இந்த GIBக்கு வந்து human physiology is not included. ஓகே, ஸோ அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு GIBலையுமே வந்து slowly we will cover it. Okay, so இப்போ தானே வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். So we will take a step by step approach and we will make it happen. Is that okay? Great. Fantastic energy பசங்களா. So let's start off. நம்ம லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அண்ட் ரெண்டாவது வந்து டாக்ஸனாமிக் கேட்டகரிஸ். ஸோ கேட்டகரிஸும் ரூல்ஸும் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா இந்த என்டையர் chapter is done. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த இன்ட்ரடக்ஷன் இன் திஸ் சாப்டர். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் அப்படியானா என்ன, அதுக்கு நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் செக்ஷனாக இருக்கும். ஸோ இஃப் யூ சி லிவிங்னு சொல்லும்போது வளர்ச்சி, உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் தான் வளர முடியும், கரெக்ட்? ஆனால் அப்படி சொன்னால் கூட ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம் கூட வெளிப்பக்கமாக வளரலாம் இல்லையா? ஒரு மண் வந்து நீங்கள் குவிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயில் வந்து அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அது மேலே மேலே கொட்டும்பொழுது அதுவும் வளர்ச்சி காமிக்கும். பட் அந்த வளர்ச்சி வந்து உயிருள்ள வளர்ச்சியா கிடையாது. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஒரு லிவிங் ஆஸ்பெக்டாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஓகே, தென் when you look at reproduction, கண்டிப்பாக உயிருள்ள ஒரு ஆர்கானிசமால தான் ரீப்ரொடியூஸ் பண்ணி அது மாதிரியே இன்னொரு ஐடென்டிக்கலான பர்சனை கிரியேட் பண்ண முடியும். பட் அப்படி பார்த்தாலுமே அதில் எவ்வளவோ உயிரினங்களால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியறதில்ல, கரெக்ட்? ஸோ இப்போ ஹைப்ரிட்ஸ் மாதிரியான மியூல்ஸ் ஆர் ஸ்டெரைலான ஒர்க்கர் பீஸ், ஓகே, ஒரு சில ஹியூமன் பீயிங்ஸ் கூட ஸ்டெரைலாக இருக்காங்க, கப்பிள்ஸ் வந்து இன்ஃபர்டைலாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு
அப்படின்ற பட்சத்தில் உயிருள்ள ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? அதுவும் நம்ம பண்ண முடியாது. ஓகே, பட் மிச்சப்படி இருக்கிற 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? மெட்டபாலிசம், அதாவது நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் வந்து கண்டிப்பா உயிர் அப்படின்னு ஒரு if the system is living, அப்போ மட்டும்தான் we can find these reactions. செல்லுலரான ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு செல்ஸ் வந்து குரூப்பாக சேர்ந்து டிஷ்யூவாக வேலை செய்யறது, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஆர்கனாக வேலை செய்யறது, ஒரு ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக வேலை செய்யறது எல்லாமே will happen only in the case of a living organism. வேற எந்த ஒரு ஆர்கானிசமும் will not exhibit that property. And then coming to consciousness, அதாவது being aware. See, ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க, consciousness and self consciousness. So consciousness தான் being aware of the சரௌண்டிங். ஸோ இப்போ லைட் இருக்குன்னா ஓகே, அங்கே லைட் இருக்குது, லைட்டை நோக்கி நான் போகணுமா இல்லை லைட்டை தள்ளி நான் போகணுமா? இப்போ இந்த இடத்துல ஹீட் இருக்குது, ஹீட்டை எப்படி நான் பர்சீவ் பண்ணுறது? இல்லை ஒரு சில அதிர்வுகள் இருக்குது, ஸோ அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஆஃப் த சரௌண்டிங் எல்லா உயிரினத்துக்குமே இருக்கும், இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சன்லைட், பேஸ்ட் ஆன் த காற்று ப்ரீஸ், ஈவன் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அது யார் வந்து தண்ணி ஊத்துறாங்கிறது வரைக்கும் அந்த பிளான்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி அவுட் சைட் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே இருக்கும். பட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், நமக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு அவேர்னஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தாது. பட் வெறும் கான்ஷியஸ்னஸ், வெறும் அவேர்னஸ் ஆஃப் த சரௌண்டிங் அப்படின்னு சொன்னால் அது எல்லா ஆர்கானிசம்ஸும்கான டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நவ் கம்மிங் டு த பயோடைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்ன? பல பல வகைகள். அப்போது பயோடைவர்சிட்டின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாமே we refer to as the பயோடைவர்சிட்டி. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் வந்து நம்மளை சுற்றி இந்த வேர்ல்டில் வந்து எக்ஸிஸ்டிங். ஓகே, ஸோ கேன் யூ இமேஜின் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் அப்படின்னா imagine எவ்வளோ living systems are there in this planet and everybody is coexisting in this world. But நம்ம இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து we have to first characterize, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம அப்போ தான் அதை வந்து ஒரு ஸ்பீஷீஸாக கன்சிடர் பண்ணி அதோடைய ஸ்டடியை நம்ம பண்ணி நம்ம வந்து we can அதை வந்து அதோட யூஸ் என்ன, இல்லை அதோட ஹார்ம் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்ஸானமிங்கிறது என்னது? முதல்ல வந்து லெட்ஸி நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு உயிரினத்தை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஜந்துவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அதை கேரக்டரைஸ் பண்ணணும். சரி, ஓகே, இது வந்து சின்னதாக இருக்குது, கிரே கலரில் இருக்குது, அதுக்கு மூக்கு வந்து குட்டியாக இருக்குது, ஒரு வால் இருக்குது, 2 காது இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எக்ஸ்டர்னலி இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தென் இன்டர்னலி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட செல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அது எப்படி டெவலப் ஆகி வளருது, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டரைஸ் பண்ணணும். கேரக்டரைஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். in the sense, ஓகே, ஸோ இது பாடி மேலே கொஞ்சம் கொஞ்சமான முடி இருக்குது, அப்போ இதை மேமல் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். சரி, இதுக்கு ஒரு முதுகு தண்டு ப்ராப்பராக இருக்குது, அப்போ நம்ம அதை கார்டேட்ஸில் சேர்த்துக்கலாம். ஸோ ஜா இருக்குது, அப்போ நம்ம அதை நாத்தோஸ்டோமாட்டாவில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணது படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே,
கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். மீன்ஸ் வாட்? ஓகே, இப்போ அது பாடி மேலே முடி இருக்குது, அதுக்கு நோட்டுகார்டு இருக்குது, அதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஹைரார்க்கியில் which I will be teaching you the hierarchy, அதில் வந்து நம்ம எப்படி இந்த ஆர்கானிசமை பிளேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல இது என்னோட பொசிஷன் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம தேடணும். தேடினதுக்கு அப்புறமா சரி ஓகே, இது வந்து ஒரு எலி, இந்த எலியை வந்து இதோட ஃபீச்சர்ஸை வச்சு நான் கிளாஸிஃபை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இந்த ஆர்டருக்குள்ள இந்த ஜீனஸ்குள்ள வருது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு நான் ஒரு பேர் வைப்பேன், which comes under nomenclature. So chemistry-லையுமே you would have heard the terminology nomenclature means பேர் வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த பேர் வைக்கிற ஒரு சிஸ்டம் வந்து அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் ரெண்டு பர்டிகுலரான பாடிஸ் தான் கவர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ICBN, அது வந்து பிளான்ட்ஸுக்கு, அதே இது ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் அனிமல்ஸுக்கு. ஸோ இந்த ரெண்டு பாடிஸும் தான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய நேம்ஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான கவர்னிங் பாடிஸ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேரக்டரைஸ் பண்ணணும். கேரக்டரைஸ் பண்ணதுக்கப்புறமா சரி இது வந்து ஒரு எலி அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எலியை எங்கே நம்ம கிளாஸிஃபிகேஷனில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை குரூப் பண்ணணும். குரூப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். Okay, that is the process of taxonomy. பட் இப்போ பேர் வைக்கும்போது now you can ask me, மேம் அப்போது வந்து பேர் வைக்கிறதுனா நீங்கள் தான் எலின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கல்ல, அப்போ என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, நான் வந்து எலின்னு சொல்லுவேன், ஹிந்தியில் வந்து சூஹான்னு சொல்லுவாங்க, வேறு ஏதோ பாஷையில் வேறு ஏதோ சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை மவுஸுன்னு சொல்லலாம். ரேட்டா மவுஸாங்கிற கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த ஒரு ஆர்கானிசமை நான் உலகத்தில் எந்த பார்ட்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணாலும் எனக்கு அதே பேர் அதே ஆர்கானிசத்தை தான் ஐ ஹாவ் டு டெல். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து எலி அப்படின்னு சொல்கிறதுனால வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போகும்போது அதோடைய பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் எப்படி புரியும்? ஸோ அதுக்காக வேண்டி தான் we have to do this binomial nomenclature. ஸோ உலகத்தில் any part of the world you go to, they should arrive at the same name. and இந்த ஒரு பேர், இந்த ஆர்கானிசம்க்கு வச்சிருக்கிற பேர் வேறு எந்த ஆர்கானிசம்க்கும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் நான் பேர் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் ரெண்டு பேர் இருக்கும். Okay, so modala we have the generic name and then we have the specific epithet. Okay, so okay, before I continue, inge vandu Sai Menon has asked a question. ICBN means an organization, ma'am. See, it's not really an organization. It is a group of people who have put down a guideline. ஸோ இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சருங்கிறதுல வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பேர் வைக்கணும். பட் அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக சேர்ந்து they would have made those rules and they keep amending it whenever required. Okay, so அதனால it's not exactly an organization per se, but it's a set of guidelines. Okay, so you can remember like that. Okay, yes, absolutely, Samsel. In the generic and specific epithet வந்து italics la தான் எழுதணும். Okay, but before I go into the rules, okay, what happens is always இந்த ஸ்ருதி அப்படிங்கிற பேருக்கு வந்து பயங்கர ஃபேமஸான பேர் ஐ நோ, பட் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தெருவுக்கு 2 ஸ்ருதி இருப்பாங்க. எனக்கெல்லாம் கிளாஸில் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என் கிளாஸில் 3 ஸ்ருதி இருப்பாங்க. ஓகே, அப்போது ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் தோராயமாக சொன்னால் யாருக்கு என்ன புரிய போகுது? அப்போது ஆல்வேஸ் தே ஹேவ் டு கால் மீ வித் மை சர்நேம். ஓகே, ஸோ ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் 3 பேர் திரும்பி பார்ப்போம், டே யாரடா எங்க கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அப்படி இருக்கும்பொழுது there used to be one Shruti Prakash, one Shruti Ravi and then one Shruti Sridhar also. So எல்லாரும் சேர்ந்து இருக்கும்பொழுது அப்போ சர்நேமோட கூப்பிடும்போது தான் எந்த ஸ்ருதியை நம்ம பர்டிகுலராக பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே பிரச்சனை தான் எல்லா சயின்டிஃபிக் ஆர்கானிசம்ஸ்க்குமே. நீங்கள் ரேண்டமாக மேன்ஜிஃபெரா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாம்பழமாக வேணால் இருக்கலாம், பட் மேன்ஜிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆர் மேன்ஜிஃபெரால இண்டிகா ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே மேன்ஜிஃபெரா இண்டிகாவை கூட விட்டுருங்க, பேன்தீரா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா பேன்தீரா டிக்ரீஸ்னா டைகர்,
லியோனா லயன், அப்போ சிங்கம் புலி எல்லாம் திரும்பி பார்க்கும். பேந்தீரா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அப்போ பேந்தீரா, லியோ அப்படின்னு கூப்பிட்டாதான் சிங்கம் திரும்பி பார்க்கும், டிக்ரீஸ்ன்னு கூப்பிட்டாதான் டைகர் திரும்பி பார்க்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை வச்சிருக்கோம். ஓகே, ஸோ now here I have given you an example of மாம்பழம், which is Mangifera indica. So Mangifera represents the genus, indica represents the species. So previously in the example la, if you see Panthera tigris, so Panthera வந்து அதோட genus, tigris தான் அதோட ஸ்பீஷீஸ். பட் அதுக்குன்னு வெறும் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் சே Panthera tigris, ஏன்னா Panthera அதோட ஜீனஸ், ஸ்ருதிங்கிற பேரை சொல்லி தானே ஆகணும். ஸோ whatever is the name, it has to be set together as the genus and the species. Okay, clear everyone? So I think you will not forget binomial nomenclature. So binomial nomenclature la important ana rules enna appdin pathina, definite adu Latin la dhaan எழுதணும் or Latin la irundhu derive பண்ணிருக்கணும். அது உலகத்துல எந்த பார்ட்டோட ஒரு ஒரிஜினா இருந்தாலும் it has to follow this particular Latin-லேருந்து derive பண்ணுற ஒரு system. Okay, and இந்த Latin-லேருந்து derive பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதை இட்டாலிசைஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஸோ நம்ம கையில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதை செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இட்டாலிக்ஸில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் நவ் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் த ஜீனஸ். ஜீனஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ capital letter, and அடுத்து வர பேர் வந்து is the specific epithet, and in the species name or the specific epithet வந்து கண்டிப்பா small letterல தான் ஆரம்பிக்கணும். இப்போ Mangifera indica அப்படின்னா அது இப்படி தான் எழுதணும். ஸோ ஐ கேபிட்டலாக இருந்தாலோ இல்லை ரெண்டும் இட்டாலிசைஸ் ஆகாமல் இருந்தாலோ அதை நம்ம சரியான ஒரு 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 பேரா ஒத்துக்க முடியாது. Alright, clear everybody? Are you all able to follow? Yes? All right. Okay. Yeah. So, selfish. So, இது வந்து Italian கிடையாது கண்ணா. It is a Latinized name. Latinல இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூல். Italicsல எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மாதிரி சாஞ்ச ஒரு பிரிண்ட்ல எழுதுறோம் இல்லையா? That is italics. Okay. ஆல்ரைட், ஸோ வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான பேர். ஆனால் அதையும் தாண்டி சப்போஸ் அந்த ஆத்தரோட பேர் நமக்கு தெரிஞ்சிருந்தது அண்ட் அந்த ஆத்தரை ஆனர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க வாட் வி ஷுட் டூ இஸ் அந்த ஒரு நேம் ஆஃப் த ஆத்தரை லாஸ்ட்டில் நம்ம ஒரு அப்ரீவியேட்டட் ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுதலாம். உதாரணத்துக்கு Mangifera indicaவை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? கார்லஸ் லீனியஸ். அப்போ லீனியஸோட பேரை லின் அப்படின்னு சொல்லி குட்டியா அப்ரிவியேட் பண்ணி நம்ம லாஸ்ட்ல எழுதலாம். இதுக்கு பேரு தான் ஆத்தர்ஸ் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, it's a dead language, but why Latin? Latin ஏன்னா that is how all the scientists together have decided. Okay, because நம்ம வந்து இப்போ கொலோக்கியலாக தமிழில் வைக்கலாம், மலையாளத்தில் வைக்கலாம், ஹிந்தியில் வைக்கலாம், குஜராத்தியில் வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தா நம்ம நாட்டுக்குள்ளேயே அவன் அடிச்சுட்டு செத்துருவான். ஓகே, ஸோ இதே உலகம் பூரா வந்து இப்போ ஒருத்தன் ஜெர்மன் தான் வைக்கணும், ரஷ்யன் தான் வைக்கணும் அப்படின்வான், ஒருத்தன் சன்ஸ்கிரிட் தான் வைக்கணும் அப்படின்வான், இன்னொருத்தன் இல்லை நீ வந்து அரபிக்கில் தான் வைக்கணும் அப்படின்வான். ஸோ இந்த பிரச்சனையே வேணாம், யாருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பாஷையில் வச்சிடலாம் அப்படின்னு தான் வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் why exactly Latin I also don't know dear. Okay, clear? All right, so these are the rules of binomial nomenclature. So let's follow some questions here. Which of the following is against the rule of ICBN? ICBN ஓட ரூலுக்கு அகேன்ஸ்டா என்ன இருக்கு? எல்லார்கிட்டேருந்தும் எனக்கு ஒரு பதில் வேணும். Handwritten scientific name should be underlined. Every species should have a generic name and a specific epithet. Scientific names are in Latin and should be italicized. Generic and specific names should be written starting with small letters. Very good. Excellent, Monisha, Shanu, Saravana, Devaki, Samsil. Everybody, Sai, Tulsi, very good. Excellent. Okay, superb.
கண்டிப்பா generic starts with a capital letter, specific epithet is in small. So அது வந்து ரெண்டுமே small lettersல ஆரம்பிக்கணுங்கிறது தப்பான statement. But first answer correct கொடுத்தது மோனிஷா. So ஒரு heart மோனிஷாக்கு. Okay, very good Monisha, keep up the good work. Then nomenclature அப்படிங்கிறது is governed by certain universal rules. இதில் இருக்கிறதுல எது வந்து is contrary to the rules of nomenclature? First word represents genus, second one represents specific epithet. Names are derived from Latin and written in italics. When written by hand, both to be underlined. Biological names can be written in any language. Very good everybody. Any language la kediyadu, Latin la dhaan eludnom. Okay, and also we cannot ishtadhukku write it however we want, and then the rules follow panni dhaan நம்ம எழுதணும். Okay, so here option D முதல்ல கொடுத்தது வந்து திவ்ய தர்ஷினி. Oh, was it for the previous one? Or I think Monisha also got it right for this time as well. Right, okay. So I think I'll give the heart again to Monisha because I think Divya answered the previous question. So heart for you Monisha one more time. அடுத்த question வரும்போது பார்த்துடலாம் யாரு மோனிஷாவை வந்து பீட் பண்றாங்க அப்படின்ட்டு. Okay, right. So this is all about your fundamental nomenclature. Now இந்த nomenclature பேஸ் பண்ணி நம்ம எல்லா animalsக்கும் பேர் வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அந்த பேர் வந்து நம்ம தனித்தனியா இப்போ my name is Shruthi, we have Karen, we have Cellophile, we have Monisha, we have Marudhu, we have Divya, we have Saravana. So many people are there. இத மாதிரி 1.7 to 1.8 ஸ்பீஷீஸ், அதாவது நம்ம எல்லாம் வர்றது ஒரே ஸ்பீஷீஸ் ஆன ஹோமோசேப்பியன்ஸ்ல. பட் ஹோமோசேப்பியன்ஸ் மாதிரியே 1.7 to 1.8 other species are present in this world. Okay, அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ ஸ்பீஷீஸை நான் தனித்தனியாக இவனுக்கு இந்த ஃபீச்சர் இவன் பார்க்க இப்படி இருப்பான், இவனுக்கு இந்த ஃபீச்சர் இவன் பார்க்க இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நான் படித்து முடிக்க. ஸோ அதனால் அவங்களுடைய observable characters, ஓகே, அவங்கள பார்த்த உடனே இது அவங்களுக்கு இருக்குது இது அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னால் அவங்கள ஒரு சர்டன் கேட்டகரிஸில் குரூப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு குரூப்பிங் ப்ராசஸ் தான் நம்ம கேட்டகரைசேஷன் ஆர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Clear everyone? So yes, so Simon contrary அப்படின்னா அதுக்கு மாறா, that's what it means. Okay, thank you Monisha. Alright, so classification அப்படிங்கிறது வந்து is going to take place for grouping these organisms in the various categories. Clear everyone? So இதை வந்து ரொம்ப ஈஸியான observable characteristicsலேயே நம்ம group பண்ணி classify பண்ணிடலாம். ஸோ taxonomy அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்பாக பிரித்து அதுக்கான ஒரு கேட்டகரியில் அதை வைக்கிறது தான் டாக்ஸானமி. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட், அதாவது டாக்ஸானமின்னு சொல்லும்போது வெறும் கிளாசிஃபிகேஷன் கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் எல்லாம் சேர்ந்தது தான் டாக்ஸானமி அப்படிங்கிற ஸ்டடி. அண்ட் இந்த டாக்ஸானமியில் நம்ம செக்ரிகேட் பண்ணுற ஒவ்வொரு கேட்டகரியுமே இஸ் கால்ட் ஆஸ் அ டாக்ஸா ஆர் த ரேங்க் இஸ் கால்ட் ஆஸ் அ டாக்ஸா. எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டாக்ஸாவை வைப்போம்? டாக்ஸாவை வைக்கும்போது இட் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், வெளியிலேருந்து பார்க்க உள்ளேருந்து பார்க்க அது எப்படி இருக்குங்கிறது. ஓகே, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல், எப்படி செல்ஸ் இருக்குது, ஹவு த டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ், அதோட ஈக்கோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தான் நம்ம we will form the basis for the modern taxonomic studies. Is it clear everyone? Okay, is it different? Is it clear? Okay, yeah, okay. So இந்த taxonomy ல நம்ம segregate பண்ற இந்த various ranks
நம்ம பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி there is something else called systematics. ஸோ சிஸ்டமா அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல லினியஸ் தான் அவனோட புக் அவனோட பப்ளிகேஷன் கால்ட் சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற பப்ளிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு சிஸ்டமா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, ஸோ இந்த சிஸ்டமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா along with அதை ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணி அதை பேர் வச்சு அதுக்கு ஒரு குரூப் கொடுத்து எல்லாம் பண்ணுறதோட சேர்த்து அதோடைய ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்ம படிக்கணும். ஓகே, அதாவது அது இந்த ஸ்பீஷீஸுக்கும் பக்கத்து ஸ்பீஷீஸுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இந்த ஸ்பீஷீஸ்க்கும் அதோடைய ஆன்செஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஸோ இவல்யூஷனரியாக அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அண்ட் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸோட அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் சேர்த்து படிக்கிறது தான் வந்து இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் பசங்களா வாட் இஸ் டாக்ஸானமி அண்ட் வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த ஒரு டாக்ஸோனாமிக் கிளாசிஃபிகேஷனில் நம்ம வந்து டைரெக்டாக எடுத்த உடனே இது 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 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரேங்க் மாதிரியான ஒரு டாக்ஸான் ஒரு கேட்டகரி நம்ம வந்து அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆர் த கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹாவ் அ டொமைன். Okay, but domain வந்து we do not study too much in detail, so domain வந்து you can omit. So நமக்கு தெரிஞ்ச greatest classification is the kingdom. So kingdomக்கு உள்ளார நம்ம வேற என்ன பார்க்குறோம், என்னென்ன phylums இருக்கு. ஓகே, இந்த ஒரு ஃபைலம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபைலமில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, கிளாஸில் என்னென்ன ஆர்டர் இருக்குது, ஆர்டரில் என்னென்ன ஃபேமிலி, அதுக்குள்ளே என்னென்ன ஜீனஸ் அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஸோ ஸ்பீஷீஸ் எனக்கு வந்து 1.7 to 1.8 மில்லியன் தெரியாட்டி கூட என்னால் கிங்டம்ஸையும் ஃபைலம்ஸையும் படிக்க முடியும். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது isn't it easier for me to study all the organisms? அதுக்காக தான் ஐ எம் குரூப்பிங் தம் இன் டாக்ஸனாமிக் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டாக்ஸனாமிக் கேட்டகரிஸ் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம டாக்ஸனாமிக் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எவ்ரி யூனிட் இஸ் கால்ட் ஆஸ் அ taxon. Okay, so every unit here is called as a taxon. I always remember as King Peter came over from Great Spain. அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ கிங் ஃபார் கிங்டம், பீட்டர் வந்து ஃபைலம், கேம்க்கு கிளாஸ், ஓவருக்கு ஆர்டர், ஃப்ரம்க்கு ஃபேமிலி, கிரேட்க்கு ஜீனஸ் அண்ட் ஸ்பெயினுக்கு ஸ்பீஷீஸ். Okay, that's how I remember it. You can also remember in any other form of a mnemonic that you would like. Okay, so here if you see நம்ம வந்து King Peter came over from Great Spain அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா we will know the order. ஸோ இந்த ஹைரார்கி பேஸ் பண்ண டைரக்ட் கொஸ்டின்ஸ் கூட நிறைய நமக்கு நீட்டில் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஆர்டர். நான் இந்த ஃபைலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிளான்ட்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது we will call it division. So animals na we call it phylum, plants na we call it division. Okay, so இந்த ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதில் வந்து ஸ்பீஷீஸ் தான் இஸ் த லோவஸ்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ ஹையஸ்ட் கேட்டகரி யாரு, கிங்டம். லோவஸ்ட் கேட்டகரி யாரு, ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இஃப் யூ see here எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தீட் இருக்கா, தட் இஸ் த ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ நான் மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொன்னால் மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இஸ் த ஜீனஸ், அதில் மை ஸ்பீஷீஸ் இஸ் இண்டிகா. அண்டர்ஸ்டுட்? பட் நம்ம ஸ்பீஷீஸ் பேரை சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லணும், மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ அதே மாதிரி சொலேனம் டியூபரோசம் அப்படின்னா பொட்டேட்டோ, பேன்தீரா லியோ அப்படின்னா லயன். ஓகே, ஹோமோசாப்பியன்ஸ்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் ஸோ மெனி ஆர்கானிசம்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஆர்கானிசம்ஸுக்கு உள்ளார, ஸோ இஃப் யூ சி ஈச் ஆஃப் தீஸ் ஸ்பீஷீஸ், ஓகே, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ என்னோட முகமும் உங்களோட முகமும் பார்க்கறதுக்கு வேற மாதிரியா இருக்கலாம், பட்
எண்ட் ஆஃப் த டே நம்ம ரெண்டு பேரும் மனுஷங்க தான், கரெக்டா? ஸோ அதனால ரெண்டு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, பிஹேவியரலி இப்படி தான் இருக்கு. இது ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். டேய் நீ மனுஷனே இல்லடா அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க ஹோமோசேப்பியன்ஸ் இல்லைன்னு ஆயிராது இல்லையா? ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்பீஷீஸுமே அதுங்களுக்குள்ள நிறைய ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆனால் ஒவ்வொரு ஜீனஸ்லேயும் ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஹோமோசேப்பியன்ஸில் ஹோமோசேப்பியன்ஸில் நாம் மட்டும்தான் இருக்கலாம். பட் இஃப் யூ see here, சொலானமில் வந்து Solanum nigrum is nothing but மணத்தக்காளி. Have you all seen மணத்தக்காளி somewhere? மணத்தக்காளி கீரை சாப்பிடுவாங்க, ஒரு ஆக்சுவலாக அதோட குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் இருக்கும், அது ஆக்சுவலாக வறுத்து கூட சாப்பிடலாம். ஓகே, இட்ஸ் வெரி குட் ஃபார் த பாடி. நவ் நைக்ரம் இஸ் தேர், மெலாஞ்சனா இஸ் தேர். அப்போ நம்ம சொலானம் மெலாஞ்சனா இஸ் கத்திரிக்காய். பட் இஃப் யூ லுக் அட் பொட்டேட்டோ, யூ லுக் அட் கத்திரிக்காய், யூ லுக் அட் மணத்தக்காளி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆக்சுவலாக அவங்களுடைய பிளான்ட் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர், செல் ஆர்கனைசேஷன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அந்த சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி சொலானம் அப்படிங்கிற ஜீனஸில் நான் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். ஓகே, ஸோ தென் கம்ஸ் த ஸ்ருதி ப்ராப்ளம். ஸோ சொலானம் அப்படின்னு சொன்னால் அது பொட்டேட்டோவாக இருக்கலாம், அது பிரிஞ்சாலாக இருக்கலாம், அது மணத்தக்காளியாக இருக்கலாம். ஸோ surname is very important. அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் நேம் நம்ம சொன்னாதான் we will know what exactly we are talking about. okay, so ஒரே ஜீனஸ்ல கண்டிப்பா நிறைய ஸ்பீஷீஸ் சேர்ந்து இருக்கலாம். ஸோ ஜீனஸ் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டடான ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ ஸ்பீஷீஸ் தான் நம்ம லோவஸ்ட் கேட்டகரி, அவங்களுக்குள்ள தான் மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸுக்கும் இன்னொரு ஸ்பீஷீஸுக்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தூக்கி நம்ம ஒரே ஜீனஸ்ல வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி சொலானம் மெலாஞ்சனா, சொலானம் டியூபரோசம், பாந்தீரால அதே மாதிரி லியோ, டிக்ரீஸ், பார்டிஸ், அதாவது டைகர், லயன் அண்ட் லெப்பர்ட் எல்லாருமே வந்து கம்மிங் அண்டர் த சேம் ஜீனஸ் விச் இஸ் பாந்தீரா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, நான் ஒரே மாதிரியான ஜீனஸஸ், ஓகே, ரொம்ப சிமிலரான, உதாரணத்துக்கு என்னோட வைல்ட் கேட்ஸ், அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, அது எல்லாமே வந்து கம்மிங் அண்டர் த வைல்ட் கேட். அதே இது ரோட்டில் பார்க்குற சாதாரண பாவமான பூனையும் வந்து ஒரு பூனை தான், that is a domestic cat. பட் எப்படி இருந்தாலுமே end of the day பூனை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், அவங்க எல்லாரையுமே தூக்கி ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் என்னால் வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு டாக்ஸ், ஓகே, எல்லா டாக்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் நரி, ஜாக்கிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த சேம் ஃபேமிலி ஆர் த கெனிடே. ஓகே, இப்போ பிளான்ட்ஸில் பார்க்கும்போது சொலானம், பெட்டூனியா, தத்தூரா, இது எல்லாத்தையுமே சோலனேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் ஐ கேன் கீப் தெம். ஸோ எதை பேஸ் பண்ணி? இட் கேன் பி வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். அப்படி இல்லாட்டினா சம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு குரூப் ஆஃப் ஜீனஸை தூக்கி ஒரே ஃபேமிலியில் வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில குரூப் ஆஃப் அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு யாரெல்லாம் சிமிலரான ஃபேமிலிஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி ஒரே ஆர்டரில் வைக்கிறோம். ஸோ சிங்கமாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, நரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கார்னிவோரஸாக இருக்கிறதுனால கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் ஐ வில் பிளேஸ் ஆல் ஆஃப் தெம். Clear everybody? இப்போ அதே மாதிரி convolvulaceae which is sweet potato ஓட family and potato ஓட family which is solanaceae, ரெண்டுத்தையும் சேர்த்து நான் polymenales அப்படிங்கிற ஆர்டரில் சேர்த்து வைப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் சிமிலரான ஃபேமிலிஸை ஒரே ஆர்டரில் வைப்பேன் அண்ட் சிமிலரான ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸே சிங்கம், புலி, நாய், பூனை அது எல்லாமே ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் எலி, ரேபிட்ஸ் அதெல்லாமே ஒரு கேட்டகரி. ஓகே, அதுக்கப்புறமா வந்து குரங்கு, அப்புறம் கொரில்லா, நாம, அது எல்லாமே ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையுமே நம்ம சேர்த்து மமேலியா அப்படிங்கிற கிளாஸ்ல வைக்க முடியும். ஸோ சிமிலரான ஆர்டர்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ கிளாஸ் அண்ட் சிமிலரான கிளாஸ் சேர்ந்து they form a phylum. ஓகே, உதாரணத்துக்கு ஐ ஹாவ் ஃபிஷ்
ஆம்ஃபிபியன், ரெப்டைல், பறவை, மேமல் எல்லாம் சேர்ந்து எங்கே வருது? கார்டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலமில் நான் வைக்கிறேன். கரெக்டா? அண்ட் இந்த ஃபைலம்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நிறைய ஃபைலம்ஸ் சேர்ந்து தான் ஃபார்ம்ஸ் அ கிங்டம். பட் இஃப் யூ நோட்டிஸ், இந்த ஃபைலம்லேருந்து கிங்டம்க்கு வரும்பொழுது ரொம்ப தோராயமான சிமிலாரிட்டிஸ் தான் அவங்களுக்குள்ள இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்கான சிமிலாரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதனால group of phylums together form a kingdom or group of divisions together form a kingdom. Okay, now kingdom la da if you see ரொம்ப கம்மியான similarities இருக்கும். ஓகே, பொதுவாக ரொம்ப ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸாக வாட் கேன் வி சே? அனிமல்ஸ் அப்படின்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு கடல் பாசியாக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், நம்ம யாருமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, சம் கடல் ஆர்கானிசமாக இருக்கட்டும், வி டு நாட் டூ எனி ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த மாதிரி தோராயமான ஒரு ஃபீச்சராக தான் இருக்குமே தவிர எவ்வளோ காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம கிங்டம்க்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ லோவர் த டாக்ஸா, எந்த அளவுக்கு கம்மியான கேட்டகரியை நம்ம பேசுகிறோமோ அங்கே தான் மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸை வி ஷேர். ஸோ மனுஷனுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி தான் ஜாஸ்தி கம்பேர்ட் டு மனுஷனுக்கும் குரங்குக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கும் குரங்குக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி தான் ஜாஸ்தி கம்பேர்ட் டு ஒரு மனுஷனுக்கும் ஒரு கரப்பாம்பூச்சிக்கும். ஓகே, ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம் கார்டேட்டா ரெண்டு பேருமே கம்ஸ் அண்டர் அனிமேலியா தான். அதுக்குன்னு மனுஷனும் கரப்பாம்பூச்சியும் ஒன்று ஆயிடுமா? ரைட். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து காமனாக இருக்கிறது லோவஸ்டான கேட்டகரிஸில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அண்ட் மேலே போக போக பக்கத்தில் இருக்கிற கேட்டகரியோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு குரங்கு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த குரங்கையும் மனுஷனையும் நம்ம ஓரளவுக்கு அதை நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியர். ஓகே, அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோக்கும் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஓகேப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பொட்டேட்டோக்கும் ஐ டோன்ட் நோ சம் அதர் ரேண்டம் பிளான்ட்டுக்கும் வந்து இப்போ பொட்டேட்டோக்கும் பீன்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொட்டணும் அப்படின்னு சொன்னால் இஸ் இட் பாசிபிள்? நாட் ரியலி. அதே மாதிரி மனுஷனுக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் பசங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் தான். ஸோ நவ் இஃப் யூ சி இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, மேன், ஹவுஸ் ஃப்ளை, அனிமல்ஸ்லேருந்து, மேங்கோ அண்ட் வீட், பிளான்ட்ஸ்லேருந்து. ஸோ இந்த டேபிள்ல இருந்து கூட நிறைய கொஸ்டின்ஸ் நீட்ஸில் இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, பட் இந்த அப்பியர் ஆன இது வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி நான் இதுக்குள்ளே சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு ரிமெம்பர். பட் ஆனால் மேம் இந்த 2 கேள்விக்கு இது முக்கியமா அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகாது. பிகாஸ் அனிமல் கிங்டமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸிங் ஒரு கேள்வி வந்தால் கூட அந்த ஒரு கேள்வி வந்து அசால்ட்டாக நம்ம அடித்து தூக்கிடலாம். பிகாஸ் இந்த சாப்டரில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப புரிதலுக்கான கான்செப்ட்ஸோ இல்லை ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் வந்து மண்டையோடச்சு 3 நாள் படிக்கிறதுக்கான கான்செப்ட்ஸோ எதுவுமே இதில் கிடையாது. வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு சாப்டர். Is that okay? Now let's solve some questions pasangla. Housefly belongs to which family? 2023 la கேட்டிருக்காங்க. See, வந்தது ஒரே ஒரு கேள்வி, பட் அதுவுமே இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. Okay, so what is the family to which housefly will belong? Let me see who will answer rightly. Very good. Excellent. எல்லாரும் எடுத்த உடனே 4. Very good. Sai Menon gave me the first correct answer. So heart for Sai Menon. Very good, Kanna. Keep up the good job. Muskidae family la da we have the housefly. Okay. And one more question. இது 22 la appear ஆன question. In taxonomic categories, எந்த hierarchical arrangement வந்து ascending orderல correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. You first answer the question, adikaprama I'll tell you the answer.
Okay. So what is the answer here? Right, very good. எல்லாருமே 2 தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. Okay, that's very very good. But if you see ascending அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து மேல நோக்கி போறது. ஸோ ஆக்சுவலா லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட்க்கு தான் அவங்க ஆக்சுவலா கேள்விக்கு சொல்லியிருக்கணும். ஓகே, இது கொஸ்டின்ல ஒரு தப்பு தான். பட் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே கிங்டம்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அவங்க டிசெண்டிங்கை தான் மீன் பண்ணி அசெண்டிங்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் எது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டோ we can pick that. So I gave you a very easy this thing to remember. King Peter came over from Great Spain. So KPCOFGS. Option 2 will be the correct answer. And எனக்கு வந்து Shiva gave the first correct answer. So அதனால heart for Shiva. Very good Shiva. Keep up the good work. Monisha, ஃபஸ்ட்டு 2 கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொன்னீங்க. இப்போ ஏன் டிலே ஆகிடுச்சு? பசங்க பயங்கர காம்படிஷனில் இருக்காங்க, எல்லாரும் முந்திக்கணும். ஓகே, ஆல் ரைட். ஸோ we are done with today's living world பசங்களா. ஜிஐபிக்கு கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 28ஆம் தேதி யூ ஹாவ் த எக்ஸாம் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் டூ ட்ரை அண்ட் மேக் இட் டு தி எக்ஸாம் அண்ட் ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து பதட்டப்படுறோமா, நமக்கு இந்த மாதிரி இன்டிவிஜுவலேட்டர்ஸ் நடக்கும்போது பயமாக இருக்கா, இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை நாமே தரல விடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி டாப் 10 வின்னர்ஸ் யார் வந்து நம்ம ஜிஐபியில் தட்டி தூக்கி கலக்குறாங்களோ அவங்களுக்கு செம்மையான ஒரு கிஃப்ட் இருக்குது பசங்களா. ட்ரஸ்ட் மீ, அந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த 2025 NEET எக்ஸாம். Is that okay? So adanal definitely try to go and write the exam as far as possible. It is happening on 28th July. Seriya pasangla? It was so good to see you all today. Namma Xylem is the leading edtech in South India. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்ம கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் சொல்ற மாதிரி 28ஆம் தேதி you have the exam. So please go and write. Okay, அது மட்டும் இல்லாம also consider joining the courses because I know already 2 மாசம் ஓடிடுச்சு. ஓகே, 2 மாசம் நமக்கு டைம் போயாச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்து if we have to buck up and we have to cope up அப்படின்னா கண்டிப்பாக யூ நீட் டு கெட் அ குட் கைடன்ஸ். ஓகே, அண்ட் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தரத்துக்கு தெர் ஆர் டீச்சர்ஸ் தேர். நம்ம கோர்சஸ் எல்லாமே அதை டேக் கேர் பண்ணிக்கோம். ஸோ ஆல்வேஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆன்லைனான கோர்ஸ் வந்து இஸ் அவைலபிள். நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம தளபதி கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் பசங்களா. எவ்ரி டே நீங்கள் உங்களுக்காக வேண்டி செலவழிக்கிற ஒரு அமௌண்ட்டாக நினச்சி யூ கேன் ஆல்வேஸ் join the course. It's very very affordable and reasonable. அதே மாதிரி நீங்க ரிப்பீட்டர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா you can join the VETRI batch. Okay, so நம்ம VETRI batch வந்து is again an online course, again very very reasonable and affordable. So definitely consider joining பசங்களா, because என்னதான் self study பண்ணாலும் you need the proper guidance and proper strategy to clear the exam. Okay, so கண்டிப்பாக உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கைகள் இருக்குது. பட் இருந்தாலும் இஃப் யூ திங்க் யூ நீட் அவர் ஹெல்ப் யூ கேன் ஜாயின் அவர் கோர்ஸ். அண்ட் MAARA இஸ் த ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்ஸ். அண்ட் இதுவும் வந்து நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக ட்ரை டு make it to the exam மெயினா. ஓகே, ஸோ கோர்சஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பசங்களா. ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனே குயிக்காக நான் வந்து நோட்ஸ் எல்லாமே அங்கே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால குயிக்காக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் த சேனல். அந்த வீடியோக்கு லைக் போட்டிங்களா எவ்ரிபடி? ஓகே, ஸோ எத்தனை பேர் வந்தீங்க, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கிளாஸை கவனிச்சிங்கிறத நான் அந்த லைக் பட்டனை வச்சு தெரிஞ்சுப்பேன். பட் எஸ், வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ். சரியா பசங்களா? ஆல்ரைட், ஸோ சிவகுமார்
ட்ரை பண்ணுங்க கண்ணா. பட் இஃப் யூ காண்ட் இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இது வந்து ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து நம்மளோட கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால நம்ம ஜிஐபி எக்ஸாம் இஸ் ஹேப்பனிங் இன் கோயம்புத்தூர். ஸோ அதனால 28வது ஜூலை, இஃப் யூ கேன் மேக் இட், டெஃபினெட்லி கோ அண்ட் கிவ் இட் அ ட்ரை. Alright. Okay, thank you so much Pasangla. I hope you all enjoyed the class. I really enjoyed the class. அடுத்த கிளாஸ்ல இன்னும் பயங்கரமா let's come and give full energy and focus. அது வரைக்கும் I will see you all very soon. Please study, please focus well and take care of yourselves. Bye. Take care.